இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு ஓட்டு குட்டி போடுது, இல்லாட்டி போட்ட ஓட்டை தின்னுடுது. இதுக்கு கேள்வி கேட்டால் பதிலே இல்லை, கேஸ் போட்டால் விசாரணை இல்லை. அவர்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காஸ்ட் டென்ஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ், ரிலிஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். இதை எடுத்தோடனே மீறுறாரு இந்த நாட்டினுடைய பிரதமர். இதை கேட்டுக்கிட்டு பேசாத இருக்குது தேர்தல் ஆணையம். அப்போ இதுக்கு முன்னாடி சுதந்திரமா நடந்தாங்களே, எஸ்வி குரேஷி வந்துட்டு ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் என்ன ஆட்டம் ஆட்டினாரு. டிஎன் சேஷன் அவர்கள் கூட சொல்ல ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்னன்றதை காட்டினார்ல. இப்ப என்னன்னா புண்ணாக்கு தேர்தல் ஆணையமாவே அது ஆயிப்போச்சு. நான் தேர்தல் ஆணையரா இருந்தேன்னா இந்நேரம் நோட்டீஸ் போயிருக்கும். மன்னிப்பு கேட்கறியா இல்ல உன் கட்சியை பேன் பண்ணட்டுமா, யூ ஆர் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லி போடுவேன். பிரதீப் என்கின்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன், அது பிரதீப் கணக்கில் போய் சேர்ந்துச்சுன்றது எனக்கு அத்தாட்சியே கிடையாது. விவிபேட்ல காட்டுன்னு சொல்றாங்களே, அப்ப விவிபேட்டை எண்ணணும் இல்ல, ஒப்பிட்டு முடிவு அறிவிச்சா தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகுமா? புழுகுனி என்ன இந்த முரண்பாடு வருன்றதுக்காகவே இவன் என்னதையே தவிர்க்கிறான் அந்த தேர்தல் ஆணையம். நான் கட்டுரையா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளவும் பண்ணி வச்சிருக்கிறேன், இதுல ஒரு எரர் ஏற்பட்டதில்லை. இது ஒரு 1.5 மாசம் உள்ள வச்சுட்டு எடுத்தா குட்டி போடுது ஓட்டை. எல்லாமே சந்தேகத்துக்குரியதாவே இருக்கு, மர்மமான முறையில இயங்குது. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்து, போன முறை டேட்டா இருந்து தொட்டு தானடா நீங்க ஒப்பிட்டு இதெல்லாம் அறிவிச்சு கேஸுக்கு போனீங்க, நான் போடலன்னா அதான் இப்ப செய்யறேன். யார காப்பாத்த செய்யறாங்க சார்? மோடியை மறுபடியும் ஆட்சி கொண்டு வர பச்சையா நான் சொல்றேன், வரட குறிச்சிங்களேன், அப்படியேதானே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய தேர்தலில் எவ்வளவு சார் பாஜக எவ்வளவு சார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 20 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. யாருங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க பாப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். தேர்தல் ஆணையத்தோட செயல்பாடுகள் தொடர்ந்து ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னும் கூட இது ஒரு சுதந்திரமான முறையில் தேர்தல் ஆணையம் செயல்படலை, ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சுதந்திர அமைப்பு, இந்திய அரசமைப்பினுடைய ஒரு பிரிவால் ஆர்டிகல் அது உருவாக்கப்பட்ட ஒரு சுதந்திர அமைப்பு. அதனுடைய பர்பஸ் என்னன்னா, நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். பக்கச்சார்பு அந்த கதையெல்லாம் வராது. நேர்மையா நீ தேர்தலை நடத்தி முடிக்கணும். மக்களினுடைய அடிப்படை உரிமை, இந்த நாடு விடுதலை பெற்றதன் மூலமா பிரதீப், ஐயநாதன், தம்பி எல்லாரும் கிடைச்ச ஒரு உரிமை, ஒரு ஓட்டு போடுற உரிமை. இந்த ஓட்டு போடுற உரிமை செக்யூர்டா பதிவாகுதா, பாதுகாப்பா பதிவாகுதா, சரியா பதிவாகுதா, பதிவானபடியே எண்ணப்படுதா, அந்த எண்ணிக்கையின்படியே நேர்மையா முடிவு வெளியிடப்படுதா, இதுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை. சரிதானா? இந்த இவிஎம் கொண்டாந்துட்ட உடனே இது அப்படியே எல்லாமே மாறுது. ஓகே, இதான் ஃபண்டமெண்டல். இந்த எதுக்காக இந்த தேர்தல் ஆணையத்தை என்னை போன்றவர்கள் எல்லாம் அவருடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறோம் அப்படின்னோம்னா, அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த வாய்க்கால் வரப்பு தகராறுலாம் இல்லை. நான் போயிட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு ஓட்டு போடுறேன், பிரதீப் என்கின்ற ஒரு கேண்டிடேட்டுக்கு நான் ஓட்டு போடுறேன், அது பிரதீப் கணக்கில் போய் சேர்ந்துச்சுன்றது எனக்கு அத்தாட்சியே கிடையாது. எனக்கு 68 வயசு ஆச்சு. நான் 21 வயசுலேருந்து நான் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். 77லேருந்து நான் ஓட்டு போட்டுட்டு இருக்கேன். நான் எந்த வேட்பாளருக்கு போட்டனோ அதை நான் வாக்குச்சீட்டில் நானே முத்திரையிட்டு போட்டேன். இன்னைக்கு அது தெரியவே தெரியாது. விவிபேட்ல காட்டுன்னு சொல்றாங்களே, அப்ப விவிபேட்டை எண்ணணும்ல. அதான் நான் 2013 கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் ஜஸ்டிஸ் சதாசிவம் தலைமையிலான 2 பேருக்கு முன்னாடி அவர்கள் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னது, இவிஎம்ல சந்தேகம் இருக்கிறதுனால விவிபேட்டோட சேர்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு. அதுக்கு பேர் என்னது, ஓட்டர் வெரிஃபையபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில். வாக்காளர் தன்னளவில் சோதித்து பார்க்கக்கூடிய காகித பதிவு. கரெக்டா? இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் ரைட்டா? இதான். அதை எண்ண மாட்டேன்னு அர்த்தம். அங்க நீ என்ன சொன்ன 2013 அதை எண்ணி இதோட முடிவை ஒப்பிட்டு நான் அறிவிப்பேன் அப்படின்னு. இது 2019 நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நடைமுறைப்படுத்தவே இல்லை. ஒரே ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு ஒரு 5 மிஷினை தான் எண்ணுவேன், அதுவும் தோராயமா நான் எதை பார்த்து எண்ணுறேனோ அதுதான் எண்ணுவேன். இந்த சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, ஏன் இஷ்டம் தான். 2019 தேர்தல் அப்ப 17,30,000 மிஷின் வாங்கி வச்சிருக்கிறேன் விவிபேட். ஆனா பயன்படுத்துறது வெறும் 20,000 மிஷின். ஏன் அவ்வளவு குறைவா பயன்படுத்துறாங்க? அதுக்கான கேட்டா அவ்வளோத்தையும் எண்ணி
ஒப்பிட்டு முடிவு அறிவிச்சா தேர்தல் முடிவு அறிவிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகுமா? புழுகுனி சொன்னது. உனக்கு 1 மாசம் ஆன 1.5 மாசம் தேர்தல் நடத்துறேன்ல. போன முறையும் 7 கட்ட தேர்தல் தான், இந்த முறை 7 கட்ட தேர்தல் தான். 1.5 மாசம் தேர்தல் நடத்துறேன்ல. அதுக்கெல்லாம் நாங்க பெசாதானே உட்காந்துட்டு இருக்கிறோம். யாராவது வந்துட்டு தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி ஆணையமே உடனடியாக தேர்தலை நடத்து, உடனடியாக முடிவு அறிவி அப்படின்னு ஏதோ சொன்னோமா? பெசாதானே இருக்கோம். அப்போ 1 மாசம் ஆகும்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு உச்சநீதிமன்றத்துல புழுவுனா. நம்மளுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் பத்தி தெரியும். அவங்களுக்கு என்ன தெரியும், ஏது தெரியுன்றது யாருக்குமே தெரியாது. அவங்க ஒண்ணு ஓஹோ அப்படியா 1 மாசம் ஆகுமா? சரி ஒரு 50% என்ன அப்படின்னாங்க அவங்க. ஒண்ணு இல்ல அது பண்ணாலும் 5 நாள் ஆகும். ஒண்ணு சரி அப்படி என்னதான் எண்ணுவ? ஒரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கு 5 மிஷின் என்ற தோராயமா ரேண்டமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அதையும் எண்ணி ஒப்பிட்டுல முடிவு அறிவிக்கல. இவங்க தான் எல்லாம் இவிஎம் பண்ணி முடிச்சிட்டோடனே எல்லாம் அந்த ஏஜென்ட்டுங்கெல்லாம் வெளில ஓடி வந்துடுறாங்களே, முடிஞ்சு போயிடுது. எண்ணவே இல்லை. இந்த முரண்பாடு வருன்றதுக்காகவே இவன் எண்ணாதையே தவிர்க்கிறான் அந்த தேர்தல் ஆணையம். இதுதான் நான் எழுதின வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்துல திட்ட தெளிவா நான் எழுதியிருக்கிறேன். எப்படி இந்த முரண்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தொகுதியில நடந்ததையும் நான் எடுத்து போட்டு எல்லாத்தையுமே எழுதியிருக்கிறேன். அப்போ நான் என்ன கேட்கறேன் அப்படின்னோம்னா 17,30,000 மிஷினை வச்சுட்டு இருந்தோம். மொத்தமே இந்த நாட்டுல 10,80,000 பூத்து தான் இருக்குது. 17 லட்சம் மிஷின் பயன்படுத்தின 20,000 ஏஜென்ட்டுக்கு முன்னாடி எண்ணி ஒப்பிடல. எதுக்கு இந்த கள்ளத்தனம் பண்றேன்னு தேர்தல் ஆணையத்தை கேட்கிறேன். உனக்கு என்ன வந்துச்சு? முன்னாள் தேர்தல் அதிகாரி எஸ்ஒய் குரேஷி சொல்றாரு, என்னன்னு வாக்காளர்னு கேட்டா என்னதான் வேணும், கூடுதலா ஆளை போட்டு என்ன அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சொன்னாரு, இல்ல 1 மாசம் ஆகும் 5 நாள் ஆகும்னு சொல்றாரு. இந்த மாதிரி எண்ணிங்க அப்படின்னோம்னா பூத்து சைமல்டேனியஸ் கவுண்டிங் பண்ணீங்கன்னா கூடுதலா 6 மணி நேரம் ஆகும்னாரு. ஒரு தேர்தல் முடிவு 2 மணிக்கு வரதுக்கு பிறகு 8 மணிக்கு வரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். 6 மணி நேரம் கூடுதலாகும், அவ்வளவுதான். அதை பத்தி என்ன இருக்குது? காத்தால என்ன ஆரம்பிக்க போறாங்க, ஜாலியா கொடுத்துட்டு இருக்க போறோம். 8 மணிக்கு தேர்தல் முடிவு வரப்போகுது, அது வரைக்கும் ட்ரெண்டிங்கை சொல்லிட்டு இருக்க போறோம், அவ்வளவுதானே. அப்ப இதை சொல்லாதையே தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது? மறைக்குது. ஏதோ போயிட்டு காரணம் சொல்லுது, உடனே நீதிமன்றம் ஏத்துக்குது. அதனாலதான் தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு சந்தேகத்திற்குரியதாகவும் கேள்விக்குரியதாகவும் ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பாருங்க, நேற்று 5வது கட்ட தேர்தல் நடந்துச்சு. எவ்வளவு போலிங் அப்படின்றது தான் கொடுத்துருக்கிறான். 60.4 மாநிலங்கள் வயசு கொடுத்துருக்கிறான். தொகுதி வயசு கொடுக்கணும்ல. ஒரு தொகுதியில எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்க, அதுல ஆண் வாக்காளர்கள் எவ்வளவு, பெண் வாக்காளர்கள் எவ்வளவு, அப்புறம் வந்துட்டு அந்த 3ஆம் பாலினத்தவர் எவ்வளவு அப்படின்ற விடயங்கள் எல்லாம் வந்துட்டு எல்லாத்தையும் நீ கொடுக்குறல்ல தேர்தலுக்கு முன்னாடி. அது தொகுதி வயசு கொடுக்கணும்ல, கொடுக்கவே இல்லை. அந்த கொடுக்கவே இல்லைங்க. இது எப்படி நியாயமாகவும் நாணயமாகவும் சொல்லுங்க? எல்லாமே சந்தேகத்துக்குரியதாவே இருக்கு, மர்மமான முறையில இயங்குது. செய்ய மாட்டேங்கிறாங்க. நீங்க அதை தான் கவனிக்கணும். ஏன்னா 47 வருஷ தேர்தல் வாக்காளர் தான். 9 சட்டப்பேரவை தேர்தல்லாம் நிறைய. அப்ப எனக்கு தெரியும் தானே இதெல்லாம். ஒரு பத்திரிகையாளனா எனக்கு எப்போ தெரியும் இதெல்லாம் தெரியும், எவ்வளவு ஈஸியானது, எவ்வளவு சுலபப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த தேர்தல் ஆணையம் என்ன செய்து, போன முறை டேட்டா இருந்து தொட்டு தானடா நீ ஒப்பிட்டு இதெல்லாம் அறிவிச்சு கேஸுக்கு போனீங்க, நான் போடலன்னா அதான் இப்ப செய்யறாங்க. அப்ப இவன் அயோக்கியனா நேர்மையாளனா? யாரை காப்பாத்த செய்யறாங்க சார்? மோடியை மறுபடியும் ஆட்சி கொண்டு வர பச்சையா நான் சொல்றேன், வரட குறிச்சுங்களேன், அப்படியே தானே இருக்குது. மோடியை மீண்டும் கொண்டு வர, அதுக்குதான். ஏன் கொண்டு வரணும்னு கேட்டுங்க, அதுக்குதான் இந்த புக்கினுடைய அத்தாட்சி. இந்த நாட்டை பொறுத்த வரைக்குங்க, ஏன் இவிஎம் வச்சு இவ்வளவு பெரிய ஃப்ராட் அடிக்கிறாங்கன்னா, இந்த நாட்டை சுரண்டக்கூடிய கார்பரேட்டுகளுக்கு ஏத்த கொள்கை வகுப்பை செய்தார் முதல்ல மன்மோகன் சிங். உடனே 2004 அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சது, 2009 அவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் அவரையும் விட இன்னும் நல்லா தளர்த்தி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் என்னன்னா தாராளமா கொள்ளையடிக்கிறதுக்கு வழி தருவேன்னு இவர் சொல்றாரு. உடனே இவரை கொண்டு வராங்க. அதான் 2014 தேர்தல் அவர் நல்லா கொள்ளையடிக்க விட்டாரு. ஸோ 2019 தேர்தல் இன்னும் நல்லா கொள்ளையடிக்க விடுவேன், புதிய இந்தியாலாம் படைப்பேன்னு சொல்றாருல்ல. புதிய இந்தியா என்ன படைச்சாரு? பழைய இந்தியா இங்க வந்துட்டு வறுமைக்கோட்டில் இருக்குது. என்ன இது? எங்க இருந்து புதிய இந்தியா? சாமானிய மக்களுக்கான தேர்தலா இது இல்ல, கார்பரேட்டுகளுக்கான. சாமானிய மக்களுக்கான ஆட்சி இல்லை, அது கவனிக்கிறேன். நீங்க கார்பரேட்டுகளுக்காக நடக்கப்படுற ஒரு தேர்தல். ஆமா, அதுக்கான டிசைன் தான் அந்த இவிஎம். நான் அதனால தான் சொல்ல வரேன், இது தூக்கி போடு. நான் ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன், எப்படி மாறிச்சு அதை சொல்லுங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல நான் எவ்வளோ டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேங்க. நான் கட்டுரையாக ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இவ்வளவும் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல ஒரு எரர் ஏற்பட்டதில்லை. இது ஒரு 1.5 மாசம் உள்ள வச்சுட்டு எடுத்தா குட்டி போடுது ஓட்டை. சிம்பிள் மிஷின்,
ஸ்டாண்ட் அலோன் யூனிட், இட் கேனாட் பி ஆக்சஸ்டு ஃப்ரம் அவுட் சைடு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையமே இதுக்கு பதில் என்ன? பட் இதுவே இவங்க தடுமாறுறாங்க அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது அவங்க வந்து இன்னும் அதுல ஒரு வழியா தேர்தலை பண்ணிட்டு உனக்கு அந்த வாக்குரிமை இல்லாத பண்றதுதான் மோடியினுடைய ஐடியா. பேசியிருக்கிறாங்க அவங்களாம். இவங்க 2014 இதெல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் அப்படிதான் சொன்னாங்க. நாடுன்னு சொல்ல வர. சரி, இப்ப நம்ம இவிஎம் மிஷின்ல என்ன பிரச்சனை இருக்கு, இதில் தேர்தல் ஆணையம் எவ்வளவு வந்து ஒருதலைபட்சமா செயல்படுறாங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். பட் மோடி அவர்களுடைய சமீபத்த பேச்சுக்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இஸ்லாமிய வெறுப்பு மீதான பேச்சுகளாகட்டும், இதுல எதுவுமே தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்க? தேர்தல் ஆணையத்தினுடைய அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டினுடைய முதல் ஜெனரல் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இருங்க நான் படிச்சு காட்டிடுறேன். நம்மளுடைய அதை பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தானே, அதில் வந்துட்டு நம்ம மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார் தி கைடன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஜெனரல் கான்டாக்ட் எடுத்தோடனே முதல் கான்டாக்டே பாருங்க, நோ பார்ட்டி ஆர் கேண்டிடேட் ஷல் இன்க்ளூட் இன் எனி ஆக்டிவிட்டி, தேர்தல் நடவடிக்கை தொடர்பான எதிலும் which may aggravate existing differences, மக்களுக்கிடையே நிலவக்கூடிய வேறுபாடுகளை, கிரியேட் மியூச்சுவல் ஹேட்ரட், அவர்களுக்கிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுக்கிடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, காஸ்ட் டென்ஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் கேஸ்ட் அண்ட் கம்யூனிட்டிஸ், ரிலிஜியஸ் ஆர் லிங்குவிஸ்டிக். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுதான். இதை எடுத்தோடனே மீறுறாரு இந்த நாட்டினுடைய பிரதமர். இதை கேட்டுக்கிட்டு பேசாத இருக்குது தேர்தல் ஆணையம். இது என்னது தேர்தல் ஆணையம்? அது உனக்கு என்ன வேலை? இதுல உடனே நீ நோட்டீஸ் கொடுக்க வேண்டியதானே. மதத்தை பத்தி பேசக்கூடாது, சாதியை பத்தி பேசக்கூடாது, நிறத்தை பத்தி பேசக்கூடாது, எந்த விதமான வேறுபாடுகளையும் பெரிதாக்க கூடாது. பட் இது எல்லாமே பேசிட்டாரு, எல்லாத்தையும் பேசிட்டார், குறையில்லாத பேசிவிட்டார். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 18-20,000 பேர் புகார் தெரிவிச்சிட்ட உடனே பாஜகவுடைய தலைவருக்கு அனுப்புறாரு, நட்டாவுக்கு அனுப்புறாரு இவர் நோட்டீஸ். யார் தேர்தல் ஆக்சுவலா புரோட்டோகால் பிரகாரம் யாரு பேசினாங்களோ அவங்களுக்கு தான் அனுப்பணும். அதுல என்ன போட்டிருக்குது? பார்ட்டின்னு போட்டிருக்குது, அதுல என்ன போட்டிருக்குது? கேண்டிடேட்னு போட்டிருக்குல்ல. நோ பார்ட்டி ஆர் கேண்டிடேட், அதான அர்த்தம். நீங்க கட்சிக்கு நீ அனுப்பு, ஏன்னா கட்சி தான் அதுக்கு பொறுப்பாகணும். முதல்ல மோடிக்கு நீ அனுப்பணும், பிரதமர் முதன்மையான அந்த கட்சியினுடைய பரப்புரையாளர், அவருக்கு தானே நீங்க அனுப்பணும். அதையும் செய்யல. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றது? இந்த தேர்தல் ஆணையம் அயோக்கியத்தனமானது. ஆனா இந்திய உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? அவங்கள நம்புங்கன்னு. இப்ப சொல்லுங்க, முதல்ல இந்த சிஸ்டம் எலக்ட்ரானிக் அப்படின்றது ஒன்றும், எலக்ட்ரானிக் இஸ் இம்பெக்கபிள், அது வந்துட்டு துல்லியமானது, அதுக்குதான் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு. இப்போ நான் ஒரு வாட்ச் கட்டியிருக்கிறேன்னா இதில் குவாட்ஸ்ன்னு போட்டுருதுன்னா அதனுடைய துடிப்பு சரியா இருக்கும்போது தான் டைமிங் வந்துட்டு இங்கே என்ன காட்டுதோ இதே மாதிரியான அதே அளவீடுகளுக்கு உட்பட்டு அந்த கால வேறுபாடு தூர வேறுபாடு வச்சு அமெரிக்காலையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போ தான் அந்த டைம் செட் ஆகும். டைம் ஸ்கேல் வந்துட்டு சரியா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் அவ்வளவு துல்லியமாக எலக்ட்ரானிக்ஸ் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஓட்டிங் மிஷின் வந்துட்டு ஓட்டு குட்டி போடுது, இல்லாட்டி போட்ட ஓட்ட தின்னுடுது. இதுக்கு கேள்வி கேட்டா பதிலே இல்லை, கேஸ் போட்டா விசாரணை இல்லை. இந்த ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷனா இது நடக்கல அப்படின்னு நம்புறீங்களா? இது நான் உங்களை கேட்குறேன் பிரதீப், ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்? அது ஃபேர் அண்ட் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷனா இருந்தான்னா ஒருத்தன் வந்துட்டு பை அப்புறம் 2 ஓட்டு போட்டு 2 ஓட்டு போட்டேன் பை அப்படின்னு போட்டுக்கிட்டு அவன் வீடு எடுத்து வெளியிடுவானா? கண்ட்ரோல் யூனிட் யாருக்கிட்ட இருக்குது? அங்க இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குப்பதிவு அதிகாரிகிட்ட இருக்குது. அப்ப சேர்ந்து செய்யறான். இவங்க இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு என்ன சொன்னாங்கன்னா, முன்னாடிலாம் காகிதத்தில் ஓட்டு போடும் போதெல்லாம் ஒரே பூத்து கேப்சரிக்கா நடந்ததுன்னு சொல்லிட்டு போடுவோம் நாங்க. இப்போ பூத்தை கேப்சர் பண்ணான அந்த பையன் ஒரு 2-3 பேரோட துப்பாக்கியோட வந்து இல்லை, அவன் பாட்டுக்கு வந்தான், அங்கே இருக்கிறவங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி விட்டான். ஏதோ நான் அவர் பிஜேபியினுடைய பெரிய ஆளுடைய ஆடு, சரி ராஜா நீ போட்டுட்டு போ, ஒரு 5 ஓட்டு போட்டுக்க போறியா போட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் ஒரு 8 ஓட்டு போட்டு போறான். நாடு முழுவதும் பிரச்சனையாகுது. ஸோ எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குது. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ஒரு பக்கம் மோடி அவர்கள் வந்து இஸ்லாமிய வெறுப்பை வந்து தொடர்ந்து பேசுறாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்க உத்தவ் தாக்கரே வந்து ஜெய் சிவாஜி அப்படின்னு பேசினாங்க அப்படின்னா அவர் மேல வந்து ஒரு கேஸ் போடுறாங்க. கங்கனா ராவத் இருந்தாலும் மதவாதம் அப்படின்றது இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு முஸ்லீமா இருப்பான், எதிர் வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்டியனா இருப்பான். நீங்க உங்களுடைய ஆபீசர், உங்களுடைய மேலதிகாரி பாத்தீங்கன்னா ஒரு பார்சியா இருப்பான், இல்லாட்டி நீங்க ஒரு வழக்கறிஞரா இருந்தீங்கன்னா ஒரு நீதிபதி ஒரு பார்சியா இருப்பான். இந்த நாடே இந்த மிக்சடு தான், ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை நான் சொல்றேன்னா இட்ஸ் மல்டி கல்ச்சரல் சொசைட்டி. பண்பாட்டு பிரிவுகள் நிறைய இருக்குது. இதுல நீ இதெல்லாம் பத்தி பேசவே கூடாது. நீ அங்க போயிட்டு என்ன பண்ண போற? யூ ஆர் கோயிங் டு கிவ் அ செக்குலர் கவர்மெண்ட். தட் மீன்ஸ் வாட்? எந்த விதமான சார்புமின்றி எல்லாத்துக்கும் நான் பண்ண போறேன்.
ஏன்னா ஒரு ஜான் வயிறு தான் பிரதீப்புக்கும் எனக்கும் தம்பி எல்லாருக்குமே ஒரு ஜான் வயிறு தான். இதுக்கான சோறு, வளர்ச்சி, அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், எல்லாத்துக்கும் மேலே ஹாப்பினஸ், இதை 4 என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் பாலிடிக்ஸும் கவர்னன்ஸும் இல்லையா? அப்போ நீ தேர்தலில் இதை நீ என்ஷூர் பண்ணலையே. நேர்மையான தேர்தல் இல்லை, மோசமான மிஷினை வச்சிருக்கிற, அதுலேயும் ஒரு சேஃப்கார்டு பண்ணி விவிபேட் கொண்டாந்து அதை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற, அதை நீதிமன்றம் அப்படியே பரவாயில்லன்னு சொல்லி அது விட்டுடுது. அப்படின்னா இது என்னது? இது கேலி குத்துல அது. அப்ப இவ்வளத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மோடி என்ன நினைப்பாரு, நம்ம தான் ராஜாடா, உங்க சொத்தை பிடிப்பான், அவங்களுடைய பணத்தை பிடிங்குவான், அவங்களுடைய நகையை பிடிக்குவான், பெண்களே உங்க தாலியில இருக்க தங்க கூட மிஞ்சாது, எல்லாத்தையும் தூக்கி புள்ள பெற்றுக்கிறவனு கொடுப்பான்றான். ஒரு பிரதமரா அப்படி பேசுறது? ஏன் சார் 10 வருஷம் ஆட்சியில இருந்திருக்காங்க, திட்டங்களை முன் வச்சே எலெக்ஷனை சந்திக்கலாம் இல்லையா? செஞ்சாதானே, செஞ்சதெல்லாம் கார்பரேட்டுக்கு செஞ்சானுங்க. அதான் நீ கத்தால சொல்லி நான் தொலைக்காட்சியில் நீங்க பாத்தீங்க, 10 ஆண்டு காலங்க. முதல் பட்ஜெட் போடும்போது மோடி அரசனுடைய பட்ஜெட் 13 லட்சம், கடைசி பட்ஜெட் போடும்போது 39-40 லட்சம் கோடி, 40 லட்சம் கோடி பட்ஜெட். இந்த 10 ஆண்டுகள்ல இவங்க போட்டது ஒரு ஆவரேஜா 30 லட்சம்னு வச்சுக்கோங்க. 30 லட்சம்னு ஒரு பட்ஜெட் போட்டுக்கோங்க. 300 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. வெளியில வாங்கின கடன் 150 லட்சம் கோடி. ஆக 450 லட்சம் கோடி வசூல் பண்ணியிருக்காங்க, செலவு பண்ணியிருக்கிறாங்க. யாருக்கு பலன் அடைச்சு சொல்லுங்க பாப்போம்? விவசாயிக்கு, தொழிலாளிக்கு, யாருக்குமே கிடையாது. கார்பரேட்டுங்க நல்லா சம்பாரிச்சிருக்கிறாங்க, அவங்களுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. 25 லட்சம் கோடி அவங்களுடைய வாரா கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இதுதான் மோடி அரசு செஞ்சிருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்ண என்ன பலன்ற? இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீ செலவு பண்ண எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கணும், வேலை வாய்ப்பு இல்லையே. நீ பொருளாதாரம் 7% வளருதுன்ற, இந்தியாவை போன்ற ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் 7% வளருது அப்படின்னோம்னா 3.5 கோடி பேருக்கு வேலை கிடைக்கணும். மோடி செய்ய வேண்டாம், நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு வேலை உருவாச்சுனோம்னாலே வேலை வாய்ப்பு உருவாகும். அந்த நிறுவனங்களில் வேலை கொடுப்பாங்க. அவங்க வேலை மனுஷனை வச்சு தானே செஞ்சாகணும். எதுவுமே நடக்கலையா சார்? பட் இப்போ நீங்க தொடர்ந்து சொல்றீங்களா, இப்போ 2014 இருந்து தேர்தல் ஆணையம் வந்து ரொம்ப சுதந்திரமா செயல்படல, ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு. காங்கிரஸ் பீரியட்லயும் அப்படித்தானே. அவங்கள யாருங்க கட்டுப்படுத்துறது? ஒரு தேர்தல் ஆணையரை கட்டுப்படுத்த முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி சுதந்திரமா நடந்தாங்களே, எஸ்வி குரேஷி வந்துட்டு ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில என்ன ஆட்டம் ஆட்டினாரு. டிஎன் சேஷன் அவர்கள் கூட சொல்ல, டிஎன் சேஷன் எவ்வளவு பெரிய பண்ணாரு. சும்மா நடந்தா சும்மா அதிருது இல்ல. அவர் தான் முதல்ல, அப்புறம் தான் ரஜினிகாந்த் வந்து அதிர விட்டாரு. இவர் தான் முதல் ஆல் இண்டியா லெவல் அதிர விட்டவர் டிஎன் சேஷன் தான். அவரை பத்தி 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் என்னன்றதை காட்டினார்ல. புடிடா எடு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரா இருந்தாலும் அதெல்லாம் உண்மையை சொல்லிட்டு நீ வாங்கிட்டு போ, கொடுந்து பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டா அவர் வந்துட்டு பயன்படுத்தினாரு. அதை வச்சுதான் தேர்தல் ஆணையம் அப்படின்றது என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. பவர் என்னன்னு மக்களுக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப என்னன்னா புண்ணாக்கு தேர்தல் ஆணையமாவே அது ஆயிப்போச்சு. அவர் பேசுறது என்னதான், மோடியை விட மோசமா இருந்தாலும் பேசுறாரு பத்திரிகையாளர்கள்கிட்ட. எல்லாரும் இந்த மிஷினை எதிர்க்கிறாங்க, ஆனா இந்த மிஷினை தன்னை எதிர்த்தவங்களே எடுத்து வந்து ஆட்சியில உட்கார வச்சிருக்குது அப்படின்னு பேசுறாரு. மிஷினை ஆட்சியில எடுத்து வந்து உட்கார வைக்குது. அப்ப அது தெரியுத நீ ஏன் உண்மையை எப்படி ஒத்துக்கிறேன்ட்டு. சரி, இப்போ ஓவராலா பாக்குறப்ப ஒரு பெரிய அளவான ஆன்டி இன்கம்சி இந்த 10 வருஷம் பிஜேபி ஆட்சி மேல இருக்கு அப்படின்றது ஓவராலா சொல்லப்படுது. இப்போ எக்ஸாம்பிள் வேலை வாய்ப்பின்மை ஆகட்டும், அதுக்கப்புறம் விலைவாசி ஏற்றம், இதெல்லாமே ரொம்ப நேரடியாக மக்களை பாதிக்கின்றப்ப பிஜேபி மீதான வேவுமே நிறைய நார்த் இந்தியாவில ஹிந்தி பெட்டில் இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. பட் அப்போ இதுக்கு மாற்று தான் என்ன? இவிஎம்மும் சரியா இல்லை, மக்கள் விவிஎம் தான் நம்புறாங்க, ஓட்டை தான் நம்புறாங்க, அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா இப்போ இதுக்கான மாற்று என்ன? காகிதம் தான். அமெரிக்கா நம்மளுடைய இதுல பயன்படுத்தக்கூடிய சிப்பா அமெரிக்கால பண்றாங்க, ஜப்பான்ல பண்றாங்க. 2 இடத்துலயும் காகிதத்துல தான் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. காகிதத்துல பதிவு பண்றது கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. நீங்க இதை பத்தி டிஸ்பியூட் பண்ணீங்கன்னா அது கேமரா பதிவு எடுத்து பாத்துடுறாங்க. அப்படிதான் ட்ரம்ப்னுடைய சிக்கலை வந்துட்டு 4 மாகாணங்கள்ல என்னை வந்துட்டு ஏமாத்திட்டாங்க, பறிச்சுட்டாங்க என்னுடைய வெற்றி அப்படின்னும் போது 4 மாகாணங்களும் 4 நாள் உட்காந்துக்கிட்டு இந்த ஓட்டு போட்டதையும் இந்த பதிவையும் பார்த்து ஓவராலாக டிக் பண்ணி நீதிமன்றத்தை வச்சு அறிவிக்க வச்சாங்க. நீதிபதி சொன்னாங்க, மிஸ்டர் ட்ரம்ப் யூ லாஸ்ட் த போல்ஸ் அப்படின்னு நீதிபதி தான் அறிவிச்சார். ஏன்னா அவருடைய கண்காணிப்புல தான் அந்த வாக்கு மறு எண்ணிக்கை நடந்துச்சு. அப்போ காகிதத்தில் அது பண்ணி அது பண்ணாங்க. காகிதத்தில் தான் அவங்க ஓட்டு போடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அமெரிக்காவில் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக்ஸை எந்த விதத்திலும் பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காகவே டேவிட் டில் அப்படின்ற ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் தலைமையில் ஒரு மூவ்மெண்ட்டே நடந்துட்டு இருக்குது. அவர் இந்த தேர்தல் ஆணையத்துக்கெல்லாம் லெட்டர் எழுதியிருக்கிறாரு, இவங்க எதுவும் பதில் போடல. எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஹேக் பண்ணலாம், எப்படி கிராக் பண்ணலாம், எல்லாருக்குமே தெரியும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்களுக்கு தான்.
சார் இப்போ எலக்ட்ரோல் பாண்ட் மாதிரியான விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் தாமாக வந்து அதை விசாரணைக்கு எடுத்தாங்க, கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு விவகாரம் மோடியோட தொடர்ந்து இந்த வெறுப்பு பேச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காங்கல்ல. இல்லை, இதில் வந்துட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அது ஒரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனு, அதில் நாங்கள் தலையிட கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இவங்களே என்ன போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஏற்பாடுன்னு தான் சொல்ல வரேன். நான் என்ன எல்லாமே இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், பார்லிமெண்ட் மட்டும் நீ அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்ககிட்ட கேஸ் இருந்துச்சு, கேஸுக்கு நீ விசாரணை நடத்தணுமே தவிர அவன் இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷனா அப்படி நீ பார்க்க தேவையில்லைன்ற. நான் உங்ககிட்ட வந்திருக்கிற கேஸ் என்ன, 17,30,000 மெஷினை வச்சுக்கிட்டு இவன் ஏன் பயன்படுத்துற அதை சொல்லு. அது ஏன் அவசியம்? அப்படி அவசியத்தை ஒத்துக்கிட்டு அவன் ஏன் வந்துட்டு அதை பயன்படுத்த மாட்டேங்கிறான், இதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கணும். இல்லை, அதை அவங்க தான் முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஏன் உங்ககிட்ட கேஸ் பண்ணணும்? நீ ஏன் முதல்ல வழக்கு எடுத்துக்கிற? அது ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனுங்க, நீங்க வேணா அதை அடிச்சு உடச்சி கொளுத்தி விடுங்க, நான் ஒன்றும் பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு போலாம்ல. நீதிமன்றம் வழக்கை விசாரிக்கிறேன்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் நான் எதுவுமே உத்தரவு பிறப்பிக்க மாட்டேன்னு சொல்றது, நீயே பார்த்து ஏதாவது நல்லது செய்ய அப்படி சொல்றதுக்காக உச்ச நீதிமன்றம். இப்போ இந்த ஜேபி நட்டா கொடுக்கப்பட்ட லெட்டர் அப்படின்றதும் மல்லிகார்ஜுன கார்கே போன லெட்டர் மீதெல்லாம் நடவடிக்கைன்றது இருக்கவே இருக்காதா சார்? அதெல்லாம் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக எங்க ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி அந்த கட்சியை முடக்கலாம் தேர்தல் ஆணையம் நினைச்சதுன்னா. இந்த பேச்சு பேசுனதுக்காக அதுக்கான அதிகாரம் எதுக்கு இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட்? இந்த நாட்டினுடைய மக்களுக்கு நாட்டுடைய ஒற்றுமை என்னன்னு அர்த்தம்? எல்லா மக்களும் எல்லாரும் ஒன்னா இருக்கு. அப்போ அந்த நாட்டுக்கு எதிரான சதி தானே அது மோடி பேசுனது. அப்போ அவருடைய கட்சியை விட்டு வைக்கலாமா? நான் தேர்தல் ஆணையரா இருந்தேன்னா இந்நேரம் நோட்டீஸ் போயிருக்கும். மன்னிப்பு கேட்கறியா இல்ல உன் கட்சியை பேன் பண்ணட்டுமா, சிங்குலர் பேன், யூ ஆர் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லி போடுவேன். உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஹஸ் given the power to the election commission of India. நீ யார்? நீ யூ ஹாவ் டேக்கன் oath on the constitution of India to protect its structure. மக்களோட யூனிட்டி இதுதான் ப்ரீ எமினன்ட். இதை சதைக்கிற மாதிரி நீ தொடர்ந்து பேசிவிட்ட, 3 முறை கொடுத்துட்டேன், உன் தலைவன் விளக்கம் தரல. நீ இப்ப மன்னிப்பு கேட்கறியா இல்ல உன்னோட பார்ட்டி எது பண்ணிட்டுமா? நீ தேர்தல் என்ன கேண்டிடேட் ஜெயிக்கிறவன்லாம் கூட பிகம்ஸ் அடுத்தவன் நான் டிக்ளேர் பண்ணுவேன். ரூலிங் பார்ட்டியா இருந்தாலுமே அந்த ஆக்ஷன் யாரா இருந்தாலும் சரி. எனக்கு எங்க சார் ரூலிங் பார்ட்டி? நான் தேர்தல் ஆணையம்ங்க, என்னுடைய உத்தரவு தான் ஃபைனல் வித் ரெஸ்பெக்ட் டு த எலெக்ஷன்ஸ். தேர்தல் தொடர்பாக நான் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவு தான் இந்த நாட்டையே கட்டுப்படுத்தும். அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நீங்க என்ன சர்வதேச நீதிமன்றத்தில் போயிட்டு வாங்கிட்டு வருவீங்களா? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நேர்மையா தேர்தல் ஆணையம் வந்து டிஎன் சேஷன் காலத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய தேர்தலில் எவ்வளவு சார் பாஜக எவ்வளவு சார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 20 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. நான் தான் தொலைக்காட்சியில் சொன்னேன், இவிஎம் இல்லைன்னா 20 சீட்டு ஜெயிக்க மாட்டாங்க. யாருங்க இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க பார்ப்போம். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்துட்டு 450 லட்சம் கோடியை செலவு பண்ணிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு யாருக்குமே பலன் இல்லை. விவசாயிக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? தொழிலாளிக்கு ஏதாவது கிடைச்சதா? வேலை எத்து போயிட்டு சொந்த ஊருக்கு திரும்ப போனா ட்ரெயின் விட்டியா நீ? மோடியை பார்த்து கேட்குற, ட்ரெயின் விட்டியா நீ? மாநில அரசு கிட்ட அதுக்கு சார்ஜ் வசூல் பண்ண. அங்க கோயம்புத்தூர்ல வேலை இல்லை, ஈரோட்ல வேலை இல்லை, திருப்பூர்ல வேலை இல்லை, எங்கெல்லாமே வேலை இல்லாத போய் வாழ வைக்கிறதுக்கு முதலாளியும் காசு கொடுக்காத போன போது தமிழ்நாடு அரசு சோறு போட்டு அவனை கொண்டாந்துட்டு அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொடுத்து அவனை எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா சென்ட்ரல் ஸ்டேஷன்லையும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லையும் உட்கார வச்சு ட்ரெயின் ஏற்றி அனுப்பிச்சு. அது வரைக்கும் சோறு போட்டுக்கிட்டே இருந்தது, பொட்டலம் போயிட்டே இருந்தது. போச்சாலி அது எடப்பாடி ஸ்டாலின் அந்த கதையெல்லாம் கிடையாது. சோறு போட்டாங்களா இல்லையா? அவன் இங்கே வந்தான், இந்த தமிழ்நாட்டில் வேலை செய்ய வந்தான். சாதாரணமாக வந்துட்டு அன்ஸ்கில்டாக வந்துட்டு செமிஸ்கில்ட் ஆகி ஸ்கில்ட் ஆகிட்டான். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். 1 2 3 பிள்ளைய பெற்று போட்டான். இப்படி அப்படி இப்படிலாம் இருக்குது. தொல்லை ஒன்று, இடுப்புல ஒன்று நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளோத்தோட அவன் திரும்பி போறான். எந்த ஏற்பாடையும் பண்ணல. உனக்கு எப்படி அவன் ஓட்டு போடுவான்? அவனெல்லாம் ஓபிசி தானே, எப்படி ஓட்டு போடுவான் உனக்கு? ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ஒன்று அப்போ அடுத்தது அப்போ எங்க போனாரு ஸ்ரீராம்? ஜெய் ராம் எங்க? ராமர் வந்து இந்த தடவை கை காப்பாற்ற மாட்டாரா? ராமர் தான் இருக்கிறதுலே மோசமான கடவுள் ஐயா. தேர்தல் ஆணையமாவது விட்டு விடும். அது ராமர் ரொம்ப மோசமானவர் அவர் இருக்கிறதுலையே. நீங்க அதனாலதான் அவர் பிறந்த நாளைக்கு எதுவும் செய்யாதரா, பெரிய கஷ்டத்தை சந்திப்பேன் அப்படின்னு. அவர் பெரிய ஒரு நான் நம்பிக்கை உள்ளவன் நானா ராம பக்தன். நான் சொல்றேன், இவர் மாதிரி இந்த கிருஷ்ணர் ராமர் மாதிரி மோசமான கடவுள்களே கிடையாது. முருகர்
இவங்களை எல்லாம் நீ வந்துட்டு நேர்மையா இருந்து பக்தனா இருந்தோம்னா உனக்கு நடக்க வேண்டிய இடர் கூட கொஞ்சம் குறைச்சிருவாங்க. இல்லைன்னா அந்த இடரே போதும், இவங்களே ஃபினிஷ் பண்ணுவாங்க. ராமருக்காக கோவிலே கட்டியிருக்காங்க பாஜக. அதெல்லாம் அவருக்கு தெரியும். கோயில கட்டது உன் இதயத்துல தான் எனக்கு இடம் கொடு அப்படின்னாரு ராமர். எந்த இடத்துலையும் அவர் தான் கோயில் கட்டினாரு. சிவனுக்கு அவர் தான் கோயில் கட்டினாரு. ராமர் பண்ணார்ல, இலங்கையில போயிட்டு வந்துட்டு மீட்டுட்டு வந்துட்ட உடனே அவர் தான் கோயிலை கட்டினாரு. அவர் ஒன்றும் வந்துட்டு தனக்கு எனக்கு கோயில் கட்டுன்னு எங்கேயுமே சொன்னதில்லை. இந்த அயோத்தியில கட்டின ராமர் கோவில்னால என்ன பாஜகவுக்கு பலன் இருக்காது. நான் அது திறந்த அது பிரான் பிரதிஷ்டை பண்ணும் போதே நான் சொன்னேன், இவங்களுடைய அழிவு இங்க தாண்டா ஆரம்பிக்குது. அவர் சிரிச்சார்னா நீ தீந்தன்னு. ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ண உடனே மாறிச்சு சிலை. ராமர் புன்னகைத்தார். நான் புன்னகைச்சார்ல உடனே நீ செத்த. சரி, இப்ப இந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்ஸ் ஒரு அதிருப்தி இருக்கிறப்ப இந்தியா கூட்டணி வந்து இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, சரியா பயன்படுத்திருக்காங்க நம்புறீங்க? அவங்க பண்ணது ஒரே ஒரு வேலை வந்துட்டு ஓட் கன்சாலிடேஷன். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இப்ப உத்தரப்பிரதேசம் வச்சுங்க. உத்தரப்பிரதேசத்துல வந்துட்டு ஒரு தொகுதியில தேர்தல் ஆடினா பாஜக வேட்பாளர், சமாஜ்வாடி வேட்பாளர், காங்கிரஸ் வேட்பாளர், பகுஜன் சமாஜ் வேட்பாளர், கம்யூனிஸ்ட் வேட்பாளர், அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் பாரதிய லோக்தள் வேட்பாளர், இப்படின்னு ஒரு 7 பேர் நிற்பாங்க. இப்போ 2 பேர் தான் நிற்கிறாங்க. ஒன்று பாஜக, இன்னொன்று இந்தியா கூட்டணி. இதுதான் அவங்களுக்கு முதல் இது பிரச்சனை. 2வது பிரச்சனை, இவன் ஹிந்து ஹிந்து ஹிந்துன்னு இவங்க பேசிட்டு போறாங்கல்ல, ஒரு அன்புல தான் சொல்ற மோடியை கூட நீ எல்லாம் எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வெறுப்புணர்வும் கிடையாது. இவ்வளவு பெரிய நாட்டுடைய பிரதமராக வந்துட்டு கார்பரேட்டுக்கு அடிமையா இருந்துட்டு இந்த நாட்டை அவங்க சுரண்டத்தையும் இந்த நாட்டை மக்களை பாதிக்கிறதையும் வேடிக்கை பார்த்தியே அப்படின்ற ஒற்றை கோபத்தை தவிர வேற எதுவும் கிடையாது மோடியை பத்தி. நான் கேட்கறது என்னன்னா, இதுல என்ன ஆச்சு? நீ இந்து இந்து இந்துன்னு சொல்றிய, அந்த பிசி எஸ்சி எஸ்டிக்காக நீ என்ன செஞ்ச சொல்லு. அவங்க தான் உழைக்கிற மக்கள். இப்ப இங்க வரானுங்களே ட்ரெயின்ல, ஒரு ட்ரெயின்ல ஆயிரக்கணக்கில் வரானுங்களே, அவனுங்கெல்லாம் யாரு? பிசி தானே, ஓபிசி தானே, அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ் தானே. அங்கெல்லாம் நீ அவனை நல்லா பார்த்துட்டு இருந்தானே, இங்கேயே அவன் வந்துட்டு வேலையை செய்யறான். இங்க நம்ம ஆளுக்கு எவ்வளவு கொடுக்குறோமோ அதுல பாதி கொடுத்தா செய்யறதுக்கு அவன் அங்கேருந்து வரான், பிஆர்ல இருந்துட்டு உத்தரப்பிரதேசம். அப்புறம் உனக்கு வந்துட்டு எடுத்தாந்து ஓட்ட போடுவான் அவன். அப்படி ஒண்ணும் செய்யலன்னு தானே அர்த்தம். அப்புறம் நீ தான் ஜெயிப்பன்னு கருத்து கணிப்பு வச்சுட்டு நீ புழுவிட்டு இருக்கிற. மக்கள்ல சிந்தனை ஆற்றல் அற்றவன் எல்லாருக்கும் சிந்தனை ஆற்றல் உண்டுங்க. படித்தவன், படிக்காதவன், வேலை செய்யறவன், விவசாயம் பண்றவன், எல்லாருக்கும் சிந்தனை உண்டு. சிந்திச்சு பார்ப்போம். பட் அந்த ஒரு கன்சாலிடேஷனை கரெக்டா இந்தியா கூட்டணி பண்றாங்க. அது பண்ணிச்சு, அது மட்டும்தான் அது உருப்படியா பண்ணிச்சு. மற்றபடி விட்டாரு. அது ஒரு சிரிப்பு கூட்டணிங்க. நான் சொல்றதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு போக போக தெரியும். ரிசல்ட்டுக்கு அப்புறம் தெரியும் சொல்ல. ஆமா ஆமா. அதுல வந்துட்டு யார் அப்படின்னம்னா, இந்த கெஜ்ரிவால், மு.க. ஸ்டாலின், அப்புறம் நம்மளுடைய பினராயி விஜயன், சித்தராமையா, அப்புறம் இந்த உத்தவ் தாக்கரே, ராகுல் காந்தி தான் ஃபர்ஸ்ட். இவங்கெல்லாம் தவிர மற்றதுங்கெல்லாம் புண்ணாக்குலையும் புண்ணாக்குங்க, வந்துட்டு சத்தற்ற புண்ணாக்குங்க. ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏதாவது வேற ஏதாவது பேச, அவர் தான் ராகுல் காந்தி தான் வந்துட்டு மூச்சை பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு பேச்சு. முதல்ல இப்படி ஒரு யாத்திரை நடத்தினார், அப்புறம் அப்படி ஒரு யாத்திரை நடத்தி அவருடைய பேச்சு தான் எல்லாத்தையும் மாத்துச்சு. அகிலேஷ் யாதவ் இவனா கூட இருக்கா, அவங்களாம் கூட புத்திசாலிங்க. இந்த இந்தியா கூட்டணியில மத்ததுங்கெல்லாம் இருக்க. இந்த இது ஒண்ணு போறாது. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் தலைவி மம்தா பானர்ஜி, அது ஒண்ணு போறோம் ஊரை குழப்பி காலி பண்றதுக்கு. கட்டாயம் ஜெயிக்க போறவங்க யாரு அப்படின்னம்னா, மோடி, ராகுல் காந்தி, அப்புறம் இவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இவங்க தானே. அமித்ஷா காந்தி நகர்ல போயிட்டு சுயேட்சை வேட்பாளரை வாபஸ் வாங்கடான்னு சொல்லிட்டு அவனையே மிரட்டிட்டு தரத்திட்டு இருக்கிற 5-6 பேரை. ஸ்ட்ராங்கா இருந்தா அதை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்கு நீ வந்துட்டு காங்கிரஸ் வேட்பாளருக்கு எதிராக சதி பண்ணி அவனுக்கு கையெழுத்து போட்டவன் எல்லாமே கையெழுத்து தப்புன்னு சொல்லி அவங்களையும் கடத்தி எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ வச்சுவிட்டு கடைசியில போட்டி இல்லாமலே ஜெயிக்கிறது எதுக்கு சூரத்துல பண்ண? அப்போ குஜராத்லேயே உன் கதை பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக்கு தானே. அப்புறம் என்ன இருக்குது உனக்கு? மக்களை ஏமாற்ற முடியாது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி, வணக்கம்.